வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை போண்டா. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நல்லா பொசன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்குங்க. முட்டையை சேர்த்த பிறகு இப்போ முட்டையை நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணிக்கிங்க. நல்லா முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த போண்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா முட்டையை அடித்தாச்சு. இது கூட கொஞ்சமாக இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், இது எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் அளவில் இருக்கும். நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. இப்போ இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் டேபிள் சால்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்க வேண்டியது தான். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு விஸ்கால நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி பீட் பண்ண மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா போண்டா சாஃப்டாக வரும். இது மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இந்த அளவுக்கு இந்த திக்னஸ் இருக்கணும். இப்போ நான் அந்த ஸ்பூனால் எடுத்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப அதிகமான திக்காகவும் வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு சின்ன கரண்டியால் இது மாதிரி மொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ இந்த கரண்டியால் லேசாக அப்படி மேலே எண்ணெய் இப்படி தெளித்து விடுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும். பார்த்தீங்களா? இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் நிதானமாக அடுப்பை மீடியம் லோவில் மாற்றிக்கிட்டே இது மாதிரி வேக விடுங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் நிதானமாக கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நேரம் மாறிடுச்சு. நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்தது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒன்று ஊற்றிக்கலாம், பெருசாகவும் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் சின்னதாக 2 ஊற்றி காமிக்கிறேன். இதுவும் நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டு நேரம் மாறினதும் இதையே எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டக்குனு முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி ஒரு போண்டா நீங்கள் சீக்கிரமாக டீ போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ரெடி பண்ணலாம். அவ்வளோ ஈஸி. சாப்பிட்றதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தா தெரியும். அந்த ஆறின பிறகும் உங்களுக்கு அது வந்து உள்ளே நல்லா பொசன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.